அவன் இப்போ தற்சமயம் சபைக்கு வந்த பையன், அதாவது கோபம் அந்த சாதாரண நிலைகளிலே உழண்டு அந்த உணர்ச்சி நிலைகளுக்கெல்லாம் ஆட்பட்டு இருந்து சபையில் வந்து சரணடைஞ்சு படிப்படியாக உயர்ந்து தவம் சித்தி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் நீண்ட காட்சிகளை கேட்டு அதற்குண்டான காரணத்தையும் ஆடு எங்கே போச்சு, முக்குனது யார், எழுதுனது யார் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அந்த சூட்சமத்தை கேட்கக்கூடிய நிலையிலையும் இருந்ததுக்கு அதான் எல்லாருக்கும் வியப்பாக இருந்தது. அவனை வாழ்த்தணும் அப்படிங்கிற நிலையில் சபை வாழ்த்தினது. அகத்திய பெருமானும் வாழ்த்தி வரம் கொடுத்துருக்காரு. உயர்வாக பயணப்பட்டு உயர் சரணாகதியோட வளம் வரையில் உங்களுக்கு எல்லா நிலைகளையும் அகத்திய பெருமான் சூட்சமாக சொல்லியிருக்காரு, கொடுப்பாங்க. ஓம் அகதி சாய நமக. நீங்கள் இடைவிடாது இங்கே நடக்கதை நடக்கி அகத்திய பெருமான் கூலி கொடுத்துட்டாரு உங்களுக்கு. ஓம் அகதி சாய நமக. அவரே ஆனந்த கண்ணீர் விட்டு அதிசயித்து நிற்கார். இடைவிடாது காலையிலையும் சாயந்தரம் ஒரு பூஜைக்கு 2 தடவை வரைய. நாத்து வந்துட்டு போகிறைய, ஏதோ காய்கறியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறைய, மறுநாள் வரைய இடைவிடாது எது தேவைகள் இகலோகத்தில் இருந்தாலும் அந்த சரணாகதிக்குள்ளே எனக்கு வேலை இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்ட நிலைக்குள்ளே எது இருந்தாலும் சார்ல சபைக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சி வாரைய. அதற்குண்டான விஷயங்களை சபை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கு. ஓம் அகதி சாய நமக. ஓம் அகதி சாய நமக.